ஆத்யா எங்க? அவளை எங்க வச்சிருக்க? நீ எதுக்காக அந்த லிஸ்ட பண்ணேன்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வரங்கிறதே எனக்கு புரியல. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ நான் எங்க இருக்கேன்னு ஏற்கனவே ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீயே என்னை இங்கிருந்து அனுப்பிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா அந்த கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் யாருன்னு தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்க. கடைசியா உன்கிட்ட கேட்கிறேன், உண்மையை சொல்லிரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்றா. ஓகே ஓகே, வேணாம் வேணாம், ப்ளீஸ் ரிலாக்ஸ். சொல்றா. லாஸ்ட் இயர் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் அவனுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் யூனிக் பிளட் டைப்ஸை பற்றின ஒரு ரிசர்ச் சென்டரை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வாங்கினா அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இல்ல, நீ போய் சொல்ற. நீ தான் பிளட்டுக்காக பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணிருக்க. சார் சார் ப்ளீஸ், ஆதியா எங்கன்னு சொல்லுங்க. I told you no, I don't know. உன் பொண்ணை கிட்னாப் பண்ணது பிப்ரவரியில. என் பையன் இறந்தது ஜனவரி 4th. இதை எப்படி மிஸ் பண்ண? You are famous for exposing corporation corruption. நீ என் பையனையும் எக்ஸ்போஸ் பண்ண. ஜஸ்ட் ஏதோ ஒரு பார்ட்டி விஷயத்தை கையில் எடுத்துட்டு என் பையனுடைய லைஃபை நீ காலி பண்ணிட்ட. ஏய், ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. நீயே உன் பொண்ணை உன் கையில இருந்து முழுசா தொலைச்சிட்டு நிற்கும் போது யோசிப்ப, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு. அப்படின்னா ஆதியாவை கிட்னாப் பண்ணது யாரு? என் பையனுக்கு மட்டும்தான் ரேர் பிளட் குரூப் இருக்குதா? யோசிச்சு பாரு, வேற யாருக்கும் இருக்காதா? கண்டிப்பா உங்களை தவிர வேற யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். உங்களுக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சார் ப்ளீஸ் டெல் மீ. சார் நான் ஏன் பண்ணணும்? நீ என்ன கொல்ல பார்த்திருக்க, நான் ஏன் பண்ணணும்? சார் சார் ப்ளீஸ் சார். ஏய், என்ன பண்ற? காலை விடு விடு. ஐ அம் சாரி சார். ஐ அம் an idiot who did not know better. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. மூணு மாசமா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நான் வலி அனுபவிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை நரகமாயிருச்சு சார். சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ். நான் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேன் சார். நான் சாகணும்னு சொன்னாலும் நான் அதுக்கும் தயார். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். சரி, நீ போய் குதி. குதிச்சதுக்கு அப்புறமும் உயிரோட இருந்தா நான் சொல்றேன். என்ன பயமா இருக்கா? I am an idiot who don't know better ன்னு சொன்ன. Crazy boy. நான் அந்த லிஸ்ட்ல இருந்தவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா என் பையனை என்னால் காப்பாற்ற முடியல. அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு இடையில யாரோ ட்ரெஸ்போஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டாங்க.
அது அந்த லிஸ்ட் தேவைப்பட்ட யாரோ ஒருத்தனா தான் இருக்கணும். என் பையனை மாதிரியே இன்னொருத்தனுக்கு பிளட் தேவைப்பட்டிருக்கு. இல்லைனா பிளட்டுக்கு பதிலாக ஆர்கனா கூட இருந்திருக்கலாம். ஆர்கனா? If list has to do something with Adya, அந்த கல்பிரட் நிச்சயமா அந்த லிஸ்ட்ல தான் இருக்கணும். டாக்டர், இவ பூமிகாவா? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ ஹலோ சீஃப், அந்த கார் ஓனர் சித்தார்த் வேணும்னு தான் அவர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கேஸ்ல கல்பிரேட்டு அவர் தான். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? பூமிகாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இவளுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். நீங்க யாரு? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார். டோன்ட் வரி, நான் இப்பவே கிளம்புறேன். நான் பண்றது உனக்கு தப்பா தெரியுதா? நீ இதை எப்படி எனக்கு பண்ணலாம் சார்? ஏன் இதுல என்ன தப்பு? என் பொண்ணை நான் காப்பாற்ற நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்க இதையெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். கனவை ஹேக் பண்றீங்க. உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? ஆத்யா இன்னும் உயிரோட தான் இருக்கா. எங்க இருக்கடா என் பொண்ணு? யூ பாஸ்டர்ட்! அவ எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. அவ எங்க இருக்கான்னு விகாஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஜான் சொன்னான் அவன் குழந்தைய கொல்லல, எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு. விக்னேஷ் கதையை முடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஆனால் அதுக்குள்ள அவன் குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிட்டான். நான் அந்த குழந்தைய தேடாத இடமே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரையும் தேட வச்சேன். ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. பட் திடீர்னு ஒரு நாள் அவன் என் கண்ணில் மாட்டினான். நாங்கள் அவனை பின்னாடியே துரத்துக்கிட்டு போனோம். கால் தவறி ஒரு பெரிய பள்ளத்துலேருந்து கீழே விழுந்துட்டான். மோஸ்ட்லி அவன் தலையில் தான் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. என் பொண்ணு பூமிகாவுக்கு இதயத்தை மாற்ற முடியல. ஏன்னா உன் பொண்ணு ஆத்யா என் கைக்கு கிடைக்கவே இல்லை. இதையெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐ ஷுட் தேங்க் யூ. உன்னால தான் அவளை எனக்கு மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது. ஷேர் ட்ரீமிங். கனவுகளை ஹேக் பண்ணுறது நீ தான் எனக்கு கடைசி நம்பிக்கையை கொடுத்தது.
நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன். உன் பொண்ணு என் கைக்கு கிடைச்சதும் அவகிட்ட நான் உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். இவனை கொன்னுடுங்க. பாஸ் எங்க பாஸ் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாரையுமே காணமே பாஸ். அவன் ஜஸ்ட் எஸ் பாஸ். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. வாங்க பார்ட்னர். பாஸ் பாஸோட வாய்ஸ் இங்கே தான் எங்கேயோ கேட்குது பார்ட்னர். சீஃப் 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 பாஸ் பாஸ் யாரோட ஸ்டாப் பார்ட்னர். பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ்? பாஸ் சீஃபுக்கு என்னாச்சுன்னு பாருங்க சீக்கிரம். சீஃப் போய் தண்ணி கொண்டு வா சீக்கிரம். எந்திரிங்க சீஃப். தண்ணி தெளி நல்லா தெளிக்க பார்ட்னர். இல்ல பாஸை தூக்க பார்ட்னர். சீஃப் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? சார் சார் என்னாச்சு உங்களுக்கு? சார் 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 என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை சீஃப். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆதியாவை போய் தேடுங்க சீக்கிரம். இது பிடிங்க பிடிங்க. ஹரியப் ஹரியப் சீக்கிரம் போங்க சீஃப். இப்ப பூமிகாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இத்தனை நாள் ஆகியும் அவ கோமாலேயே தான் இருக்கா. ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். நீங்க எல்லாத்துக்கும் மனசை தயார்படுத்திக்கோங்க. பூமி, ஆத்யா இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிருவா. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆனதும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு பிடிச்ச எல்லா பார்க்குக்குமே போலாம். உனக்கு பிடிச்சதை எல்லாம் நீ சாப்பிடலாம். உனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல செல்லம், எல்லாமே வாங்கி தரேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யலாம்.